ருசிக்கும் மணத்துக்கும் பஞ்சமே இருக்காது. இந்த கொத்தமல்லி துவையலுக்கு சுட சுட இருக்க சாப்பாட்டில் கொஞ்சம் போல் இந்த துவையலை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 4 வாய் சேர்த்தே சாப்பிடுவோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? இப்போ ஒரு கடாய் சூடு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சது, கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே மீடியமாக வதங்கினா போதும். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளியை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா முன்னாடியே கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா கருகிரும். இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து கொஞ்சம் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே அந்த சட்னியில் ஊற்றினோம் அப்படின்னா வாசம் வீடு ஃபுல்லாக பரவும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும்.